மனதில் ஒரே ஆசை, சிவபக்தியில் இறங்க வேண்டும். அவன் பல வருடங்களாக சிவராத்திரியை உபவாசத்துடன் அனுஷ்டித்து வந்தான். அந்த ஆண்டும் இரவு முழுவதும் விழித்திருந்து நந்தியம்பெருமான், சிவலிங்கம், கோவில் சந்நிதி, மந்திரம் இவைகளை மனதுக்குள் கொண்டு பக்தியோடு வழிபட்டான். அந்த நள்ளிரவு நேரத்தில் வயிற்றில் உருகும் வலியுடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முருகன் கோவிலில் இருந்தான். அப்போது ஒரு முதியவர் கிழிந்த துணியில் கோவிலின் முன் வந்தார். மகனே, மிகவும் பசிக்கிறது, சற்றே உணவு கொடுத்தால் நான் வாழ்வேன். முருகன் மயங்கி போனான். அவன் முழுநாள் உபவாசம் இருந்து ஒரு பழச்சாறு மட்டும் வைத்திருந்தான். முதியவரை பார்த்தவுடன் அவன் எதையும் யோசிக்காமல் தன்னுடைய சிறு உணவை அவரிடம் கொடுத்து விட்டான். முதியவர் அதை வாங்கி கொண்டு சாப்பிட்டவுடன் ஒரு பெரிய ஒளியுடன் சிவலிங்கமாக மாறினார். முருகா, உன் தியாகம் எனக்கு பிடித்தது. நீ என்னிடம் வேண்டிய வரம் கேள். முருகன் சிவனை பார்த்து தன் கண்ணீர் மலர்ந்த கண்களால், எனக்கு செல்வம்